ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரியல்மி 11 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் என்ன, அந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அண்டு அந்த அப்டேட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸுக்காண்டியெல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு ஒடிஞ்சு போயிட்டு அப்படி மனசு ஒடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 11 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா எபோட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஸோ இதில் மேலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி UI 4.0 அப்படின்னு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கும். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி காமிக்கும். ஸோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 13.1.0.540 அப்படிங்கிற அஃபிஷியல் வெர்ஷன் தான் வந்திருக்குது. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 889 MB வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து கீழே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத கீழே எபோட் திஸ் வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஃப்ளூயன்சியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன உருட்டு நீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் லீக்கேஜ் இஷ்யூ வென் ஸ்க்ரீன் இஸ் ஆஃப் அப்படிங்கிற பக்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகிறதையும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 3 ஃபிங்கரை வச்சு ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ அது வந்து ஒரு சில டைம் வந்து எடுக்காமல் போயிருக்கும். ஸோ இது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மேபி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுற யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து அந்த பக் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இந்த அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் இஷ்யூஸையும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் கிளாரிட்டியை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், ஆப்டிமைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேமராவில் இருக்கிற பக்ஸையே நாங்கள் வந்து இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச்சு, அதுக்கப்புறம் சிஸ்டம், நெட்வொர்க்கு, கேமரா அப்படிங்கிற இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் ஆயிருக்கிற பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரியல்மி தரப்புலேருந்து. ஸோ இப்போ வந்து பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13.1.0.536 அப்படிங்கிற வெர்ஷன் தான் உள்ள வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அஃபிஷியல் வெர்ஷன் தான், அஃபிஷியல் அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து இருக்கிற வெர்ஷன் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 13.1.0.540 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்குவோம். கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டாவிலேயே வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை ஒய்ஃபை இருந்ததுன்னா ஒய்ஃபைலேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஒய்ஃபை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து மொபைல் டேட்டாவிலேயே டவுன்லோட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் வந்து 0 to 100 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், காத்திருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராக்டிங் ஆகிட்டு இருக்குது. இதுவும் வந்து 0 to 100 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெரிஃபையிங் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்டால் நவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் ஆகும். ஸோ அந்த ரீபூட் ஆகிற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ரீபூட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். A few moments later, 2000 years later, one eternity later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்ன வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எபவுட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அது கொடுத்தோன்னே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13.1.0.540 அப்படிங்கிற வெர்ஷன் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதில் தான் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா Realme UI 4.0 அஃபீஷியல் வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அதில் வந்து நோ அப்டேட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி காட்டும். என்னென்னா ஸ்டில் யுவர் வெர்ஷன் இஸ் அப் டு டேட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் அண்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Realme 11 Pro யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.